ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். தற்போது ஐபிஎல் தொடரில் இருந்து வரக்கூடிய இம்பேக்ட் பிளேயர் விதியில் தனக்கு விருப்பம் இல்லை என குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் சுப்மன் கில் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார். இந்த விதியினுடைய காரணமாக இரண்டாவதாக பேட்டிங் செய்யக்கூடிய அணிகள் பெரும்பாலுமே ஒரு பேட்ஸ்மேனை களமிறக்கி விடுகின்றன. இதன் காரணமாக போட்டியினுடைய சுவாரஸ்யங்கள் மிகவும் குறைந்து போய்விடுகிறது. மேலும் தற்போது ஆல்ரவுண்டர்களுக்கு இந்த விதியால் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. உள்நாட்டு கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா மிகவும் கடினமாக உழைத்து மேலே வரக்கூடிய ஆல்ரவுண்டர்கள் ஐபிஎல் தொடரில் இந்த விதியினுடைய காரணமாக மதிப்பற்றவர்களாக பார்த்திங்கன்னா மாறுகிறார்கள். இது குறித்து சுப்மன் கில் பேசும் பொழுது, என்னை பொறுத்தவரையில் இந்த விதி ஐபிஎல் தொடரில் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக கிரிக்கெட் என்பது 11 வீரர்களினுடைய விளையாட்டு. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம விளையாடக்கூடிய மைதானங்கள் மற்றும் ஆடுகளங்களில் கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேனை அணியில் சேர்க்கும் பொழுது அது விளையாட்டினுடைய திறமையை குறைத்து விடுகிறது. விளையாட்டில் எப்பொழுதும் ஒரு தனித்திறமையானது தேவைப்படுகிறது. உங்களுக்கு கூடுதலாக விக்கெட் விழும் பொழுது அங்கிருந்து ஸ்கோர் போர்டை நகர்த்தி செல்வதற்கு, உங்களுடைய அணியை நல்ல நிலைக்கு எடுத்து செல்வதற்கு கூடுதல் திறமையானது தேவைப்படுகிறது. இந்த விதி 2027ஆம் ஆண்டு வரையில் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். இது குறித்து நாங்கள் கேப்டன் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா பேசினோம். இந்த விதி போட்டியை கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக்குகிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் கிரிக்கெட் என்பது 11 வீரர்களினுடைய விளையாட்டு. இதில் இறுதி முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல பிசிசிஐ தான் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த விதி எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்.